ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வு பணி ஆணையம் டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான ரிசல்ட் வந்து நமக்கு 2025 அக்டோபர் 22 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து நமக்கு கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பர்சனுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெயில் அப்படின்னு சொல்லி எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கான ப்ரொசீஜரும் வந்து தற்போது வந்து நவம்பர் 5 வரைக்கும் போக போகுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு, அதாவது வன காப்பாளர், ஓட்டுநர், உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகள் நீங்களாக இவர்களுக்கான பட்டியல் வந்து அக்டோபர் 29, 2025 அன்னைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டு அவங்களே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கண்டிஷன்ஸும் வந்து டிஎன்பிசி சைடு இருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கான அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். டிஎன்பிசி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு அவங்களும் வந்து தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோவும் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் வந்து அக்டோபர் 29லேருந்து நவம்பர் 7 வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்மில் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உரிய சான்றிதழை வந்து அவங்க சொல்லியிருக்க காலத்துக்குள்ளே, அதாவது நவம்பர் 7க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை வந்து விரிவாக விடுதல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை வந்து பெருமையாக பேசியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 5 வேலை நாட்கள், அதாவது ரிசல்ட் வெளியிட்ட 5 நாட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் அக்டோபர் 29லேருந்து நவம்பர் 7 வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஓடிஆரில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்கும் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து மொத்தம் 44 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடு, ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதவியும் கீழே போஸ்ட் கோடு கொடுத்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் சொல்லி அப்படி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை அப்படியே வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 44 பேஜ்லையுமே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபோட்டோஸும் வந்து அவங்க நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் அதில் வந்து ரிஜிஸ்டர் யூசர்ட்டு போயிட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு வந்து கரண்ட் அப்ளிகேஷன் போயிடணும். கரண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் போன பிறகு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கிளிக் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வியூ ஃபைல்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் அப்ளை பண்ணும்போது, இப்போது கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸுக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். எதுவுமே வந்து நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணிட வேண்டாம். அதனால் மெதுவாக நிதானமாகவே வந்து பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வியூவர்ஸும் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நானும் வந்து விசாரித்து உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.